மிதுன ராசி நபர்களுக்கு 2024 செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த 2024 செப்டம்பர்ல ராசிநாதன் சில நாட்கள் ஒரு உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு நல்ல நிலைமை. ஸோ மிதுன ராசி நபர்களுக்கு இந்த உச்ச அமைப்பு ஒரு ரன்னிங்கில் இருந்து வாழ்க்கையோட அமைப்புகளில் ஒரு ரன்னிங்கில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். வருடத்தில் ஒரு முறை உச்சமும் ஒரு முறை நீசமும் அடையக்கூடிய கிரகத்துல புதனும் ஒரு கிரகம் தான். அப்படிங்கிறதுனால இந்த புதன் உச்ச நிலைமைக்கு வரும்போது இப்போ இந்த 2024ல அவரவர் வாழ்க்கைக்கும் அவரவர் சூழ்நிலை தகுதிக்கு ஏற்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இல்லையா? அந்த அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அது லாங் டேர்முக்கு நீங்கள் யோசித்தாலும் சரிதான், இல்லை ஷார்ட்டாக நீங்கள் யோசித்தாலும் சரிதான். ஸோ அதாவது எதிர்காலத்தை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி செஞ்சாலும் சரிதான், இல்லை தற்போதைய தேவைகளுக்கு ஏதாச்சும் நீங்கள் செஞ்சாலும் சரிதான். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு இருக்கிற ஒரு லெவலில் இருந்து அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை தான் இந்த புதன் உச்சமாக வருது. அது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகுது. ஸோ இது ஒரு நல்ல நிலைமை மிதுன ராசிக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் வருகை. மிதுன ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட், ஆப்போசிட் ஒரு பிளானட் தான் செவ்வாய். 6 மற்றும் 11, 6ஆம் அதிபதி 11. இந்த நம்பர் விஷயம் இல்லாமல் பொதுவாக புதனுக்கு பகை கிரகம் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பாருங்க. ஸோ இந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. மாதம் முழுக்கவே ஜென்ம ராசியில் தான் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த வருஷத்துடைய கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட இன்னும் 2-3 மாதத்துக்கு ஜென்ம ராசியில் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீசமாகவும் அப்புறம் வக்கரமாய் திருப்பி வந்துடும். இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டு. சூரியன் 3ஆம் இடத்தை சூரியன் சனியின் பார்வையில், எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிரன் இந்த ராசிக்கு 12 மற்றும் 5 கூடிய சுக்கிரன் இந்த மாதத்துல நீசமாயி கிரகணமாயி மாதத்தின் பிற்பகுதியில் 5ஆம் இடத்தில் ஆட்சி. ஆக சுக்கிரன் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்போது என்றால் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனால் உங்களுக்கு நல்லது உண்டு. ஸோ இதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள். பலன்கள் என்னன்னு ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்தீங்கன்னா, புதனுடைய விஷயங்கள், உச்ச அமைப்பில் இருக்கக்கூடிய புதனுடைய விஷயங்கள். ஸோ புதன் ராசிநாதன் இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு உங்களுடைய பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுபடும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் ஓரளவு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுங்க. சில சமயோஜித புத்திக்கு புதன் காரணம். ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தொழில் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும். ஒரு சம்பள வேலையில் இருக்கிறீங்க, ஒரு சைடு இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு லெவலுக்கு அடுத்ததை நீங்கள் செய்ய முடியும். நல்ல கம்பெனியை தேடி நீங்கள் மாற முடியும், நல்லதை தேடி நீங்கள் ஓட முடியும் அப்படின்னு வச்சுங்க. பொதுவாக ஆணோ பெண்ணோ ஒரு வயதுக்கு ஏற்ப இந்த உச்சமாகக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதத்தில் நல்லதை தேடி அதிகமாக ஓடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்லது. ஒரு சில நபர்களுக்கு சொத்துக்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு வாடகை விஷயத்த கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சிலவங்க நல்ல வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டணம் மாறுறது. ஸோ கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக வச்சுக்கிங்க. ஸோ உங்களுடைய பணத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒர்த்தான ஒரு விஷயங்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மிதுன ராசியில் செவ்வாய் வருது. இந்த செவ்வாயோடைய விஷயங்கள் கை கொடுக்குமா, சாதகமா இல்லை பாதகமா அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக பார்த்துடலாம். செவ்வாய் மிதுன ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட் தான். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களோட லைஃப்பில் ஒரு வேண்டப்படாத ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்கும். சரிங்களா? அந்த நபர் உங்களுக்கு வேண்டப்படாதவர்னு உங்களுக்கு முன்னாடி தெரியாது. நம்ம இப்போ அஸ்ட்ராலஜி ரீதியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை கேட்குறவங்க நிச்சயமாக ஒரு லைனுக்கு வருவீங்க. கேட்காத நபர் எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லையா? எது எப்படியாக இருந்தாலும் மிதுன ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய லைஃப்பில் ஒரு வேண்டப்படாத தேவை, அதாவது அந்த நபரால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. பிகினிங்கில் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற கான்செப்ட் படி அந்த நபருடைய அறிமுகம் பழக்க வழக்கங்கள் வரும். இது நபர் மட்டும் இல்லை, அதாவது ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கம் மட்டும் இல்லை. ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் முடிவு கூட உங்களுக்கு வரலாம், சாதகமான தீர்ப்பாக இருக்கலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு சாதகம் மாதிரி ஏதாச்சும் தெரிகிற விஷயங்கள் எல்லாமே பின்னாலே ஒரு பாதகமாக மாறும். ஸோ நமக்கு ஜெயிச்சிட்டோம், வந்துட்டோம், எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செவ்வாய் என்கிற ஒரு கிரகமே சிவிலுக்கு உரிய கிரகம். சிவில் புரியுதுங்களா? ரியல் எஸ்டேட், அடிதடி, வெட்டுக்குத்து, பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், போலீஸ் ஸ்டேஷனு, அண்ணன் தம்பி பகை, பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த உறவுகள், இது மாதிரி சிவில் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்திற்கும் காரண கிரகமே செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வர்றது 6 கூடிய கிரகமாக இருந்து வர்றது நிச்சயமாக எதாச்சும் ஒரு பகையான ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வந்துடும். காரணம் என்னவென்றால், புதனுடைய ஒரு விஷயமே ஒரு புத்திசாலித்தனம் தான். செவ்வாயுடைய ஒரு விஷயமே முட்டாள்தனம் தான். புத்திசாலியாக இருக்கக்கூடிய நீங்கள் செவ்வாய் ஜென்மராசியில் வந்த ஒருபாடு அவசரத்தன்மையால் ஏதாச்சும் செயல்பட்டு முட்டாள்தனமான ஒரு செயலிற்கு ஏன் செஞ்சேன்னு தெரியாத வகையில் மாறிடுவீங்க. நல்லதாக இருந்தால் என்னமோ செஞ்சுட்டேன் அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் கடந்து வந்த பிறகு. ஸோ முட்டாள்தனமான ஒரு செயலிற்கு மிதுன ராசி நபர்கள் உள்ளே வருவீர்கள். அதை நீங்களா செய்வீங்களா என்றால் இருக்காது, மற்றவங்களும் உங்களை செய்ய வைப்பாங்க. புரியுதுங்களா? அது எந்த ஒரு விஷயமா வேணா வச்சுங்க. இது குடும்பத்திலே இருக்கலாம், வெளியிலே இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஆன்லைன் கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ஆன்லைன் மோசடி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கூட முட்டாள்தனமான ஒரு செயல் இருக்குது. இது வரைக்கும் புத்திசாலித்தனமாக அதே சமயம் 4 பேருக்கு 4 கருத்துக்களை எடுத்து சொல்கிற இடத்துல கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே போய் ஏதாச்சும் வலிக்க ஒரு ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய சம்பவத்தில் மாட்டுவீர்கள். புரியுதுங்களா? அதே சமயம் காரக விஷயம், செவ்வாயின் காரக விஷயமே ஒரு எதையுமே துடிப்புடன் செயல்படுவது தான், உடனே செஞ்சு முடிக்கிறது தான், ஆக்ரோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி செயலும் உண்டு. அப்போது மிதுன ராசி நபர்கள் ஒரு சில நபர்களுக்கு இது வரைக்கும் எதுவும் செய்ய முடியாமல், இல்லை எதுவுமே உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்கு வராமல் தடுமாறி கொண்டு இருந்த விஷயங்கள் கூட செவ்வாய் வருகையினால தடுமாறி கொண்டு இருந்த செயல்கள் செவ்வாயின் வருகையினால் இந்த மாதத்தை பொறுத்தவரை தடுமாற்றம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சில சம்பவங்களும் நல்ல விஷயங்களும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மைனூட்டாக நடக்கக்கூடிய விஷயத்த பேசிட்டேன். அடுத்ததாக சூரியன் 3ஆம் இடத்தை சூரியன் சனியின் பார்வையில் இந்த மாதத்தில் தனிச்ச அமைப்பில். ஸோ ஒரு நல்ல கௌரவமான ஒரு சூழ்நிலையை இதை மையப்படுத்தி, கௌரவத்தை மையப்படுத்தி, மரியாதையை மையப்படுத்தி ஏதேனும் ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனாக்கா அந்த முயற்சி அடிபட்டு போகும். இருக்கிற ஏற்கனவே ஏதாச்சும் பிளான் பண்ணது அப்படிங்கிறத ஏற்கனவே பழசு தான் கை கொடுக்கும், புதுசு கை கொடுக்காது. புதிய முயற்சிகள் இந்த செப்டம்பர் மாத அமைப்பில் ஒரு அதிகாரத்தை மையப்படுத்தி புதுசாக ஒரு முயற்சி, அவர் எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு, அவர்லாம் நல்ல நிலைமையில் இருக்காரு, இவ்வளோ சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி அதிகார அமைப்புகளை மையப்படுத்தி நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் வந்துடும், கை கொடுக்காது. அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, முயற்சிகள் பாதி தான் நடக்கும், 100% நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்து 50% தான். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்து ஒரு பணம் கேட்குறீங்க, இது வரைக்கும் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, நல்ல நட்பாக கூட இருப்பீங்க, 1,00,000 ரூபா கட்டிங்கன்னா 50,000 ரூபா தான் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சில சூழ்நிலை சாதகமாக இருக்காது, அவர்கள் செல்ஃபிஷாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகார வர்க்கத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த அதிகார வர்க்க அமைப்புகள்ல இருந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு செல்ஃபிஷாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கணும். அடுத்ததாக சுக்கிரன், இந்த 1லேருந்து 20 தேதி வரைக்கும் சுக்கிரன் 5 மற்றும் 12. இந்த செலவுங்கிற ஒரு விஷயத்துல செப்டம்பர் மாதம் ரொம்ப அதிகமான தலையை கெடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டெயின் ஆகக்கூடிய நிலவரம் மிதுன ராசிக்கு வரும். செலவு நல்ல செலவா கெட்ட செலவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல செலவு பண்ணுறதுக்கே இந்த மாதத்தில் ரொம்ப டைட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் தான் உங்களுக்கு சில சாதகமான ஓரளவுக்கு பண ரீதியாக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய வகையில் கொஞ்சம் ஓரளவு சொகுசு தன்மை எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியில் செலவு விஷயத்துக்கு ரொம்ப ட்ரை கண்டிஷன், டைட்டான பொசிஷன், கேட்ட இடத்துல பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, இல்லை இருக்கிறத அடுத்த கட்டத்தை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண முடியாத சூழ்நிலை. ஸோ பண ரீதியாக செலவு பண்ணுவதற்கு உங்களுடைய கை காசு வேணால் இழக்கலாம். கூடுதலாக எங்கேயாச்சும் ஒரு லோன் வாங்கணும், கடன் வாங்கணும்,
இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு இதை வச்சு அதை பண்ணணும், இதை வச்சு அதை பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணுவதற்கு ரொம்ப டைட்டான சூழ்நிலை. அதே சமயம் வெளிநாடு, வெளி மாநிலம் இதை மையப்படுத்தி ஏதாச்சும் பணம் கட்டி போறீங்கன்னா, அது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. முகம் தெரியாத நம்மள்ட்ட பணம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம, ஒரு ஓப்பனிங்கில் மட்டும் ஒரு மேம்போக்கா தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள இன்டெப்த் தெரியாமல் போய் மாட்டிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 12ஆம் இடம். ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் இதுவரைக்கும் உங்களை விட்டு கையை விட்டே போகல. அந்த பொருள் போனால் கூட ஏதாச்சும் கையில் ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பிரயோஜனமாக மாற்றிக்கொள்வது நல்லது.